ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹா வில்லேஜ் ஃபுட். நம்ம உருளைக்கிழங்கு போண்டா இப்போ செய்யலாம். அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் உருளைக்கிழங்கு வந்து ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வந்து நான் நல்லா கழுவி வாஷ் பண்ணி அப்படி குக்கரில் போட்டு வச்சிருக்கேன். ஒரு 2ல இருந்து 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு போண்டா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து குக்கர்ல போட்டு ஒரு 4 to 5 விசில் விட்டுறலாம். உருளைக்கிழங்கு நான் போட்டுட்டேன். கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்பதான் உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் உப்பு ஏறும். கொஞ்சமா போட்டுக்கிறேன். ஓகே, இதை மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டுறலாம். இப்போ போண்டாக்கு தேவையான வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா எடுத்துக்கேன். இதையும் பொடி பொடியா அரிஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ வெங்காயமும் பொடிசா அரிஞ்சு வச்சிருக்கோம். பச்சை மிளகாயும் பாருங்க வேக வச்சு எடுத்துருக்கோம். 4 விசில் விட்டு எடுத்துருக்கேன். இப்படி பாருங்க நல்லா கொல நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா அப்படி கை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நான் வெட்டி வச்சிருக்க இந்த வெங்காயத்தை இந்த உருளைக்கிழங்குல போட்டுக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் கறிவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் இந்த மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்குல போட்டு நல்லா பரட்டி விட்டுக்காங்க. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமா சீரகம், ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சீரகம் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி பச்சை மிளகாய் 3 போட்டிருக்கேன். லைட்டா ஒரு கலருக்காக நான் ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இது கூடவே கொஞ்சமா மஞ்சள் பொடி, கொஞ்சமா பெருங்காயத்தூள், இதெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுக்கங்க. எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கங்க. இது கூட கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறேன். சும்மா டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்காங்க. நம்ம மாவுலையும் கொஞ்சம் போட போறோம், கடல மாவுலையும், அதனால இதுல கொஞ்சமா போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா இந்த மசாலா வந்து நம்ம உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு விரட்டி வச்சிருக்கோம். ஒரு கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்ப நம்ம சட்டியில வந்து அடுப்புல சட்டி வச்சு நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் அது வரைக்கும் காயிட்டும். எண்ணெய் காயிட்டும். இப்போ வந்து இதை நம்ம மாவு இதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, நான் கடல மாவு வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். கடல மாவு
இது கூட இப்போ இதுல வந்து நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். ஆல்ரெடி இதுல வந்து நான் உப்பு போட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால இதுல கொஞ்சமா போட்டுக்கலாம். நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு. பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ இதுல கொஞ்சமா வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமா போட்டுக்கிறேன். அவ்வளவுதான். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த உப்பு எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, ரொம்ப தண்ணியாவும் கரைச்சிடாதீங்க, ரொம்ப கெட்டியாவும் கரைச்சிடாதீங்க. உருளைக்கிழங்கு போட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும். சரிங்களா, இந்த அளவுக்கு கரைச்சிக்கங்க. இப்ப இது கூட பாருங்க, நான் நல்லா பாருங்க இந்த அளவுக்கு நான் கரைச்சி வச்சிருக்கேன். இப்ப இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாயிடுச்சு. இந்த சூடான எண்ணெய் வந்து ஒரு பாருங்க, ஒரு அரை கரண்டி, இந்த கரண்டியில அரை கரண்டி எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் ஊத்திக்கங்க. கொஞ்சம் கிறிஸ்பியா வரும், மொறு மொறுன்னு வரும் நமக்கு. சரியா, அதுக்காக இதுல வந்து நான் ஊத்திக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா கரைச்சி விட்டுருங்க மாவோட. கொஞ்சம் எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமா ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு அந்த எண்ணெய்க்கு அந்த போண்டா வந்து போடும்போது கொஞ்சம் மொறு மொறுன்னு கிறிஸ்பியா வரும். அதுக்காக தான் நான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த மசாலா வந்து நம்ம இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்க, இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு பெருசா வேணாலும் பிடிச்சிக்கங்க, இல்ல சின்ன சின்னதானாலும் பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ பிடிச்சி வச்சுக்கோங்க. பாருங்க, நான் உருளைக்கிழங்கு அந்த மசாலா இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நான் உருண்டை பிடிச்சி வச்சிருக்கேன். எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த உருண்டை பிடிச்சிருக்கிறத எடுத்து இந்த மாவுல அப்படியே தொட்டு தொட்டு நம்ம எண்ணெயில போட்டு எடுத்துடலாம். காஞ்சிருச்சு, இதை போட்டுக்கலாம். திருப்பி விட்டுக்கங்க. அப்படி போண்டா நல்லா வெந்துருச்சு. பாருங்க, கலர் மாறி வந்துருச்சு, ப்ரௌன் கலர்ல. இதை நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா வெந்திருக்கு பாருங்க, சாப்பிட்டு பார்க்கலாம்.